நம்ம தொடர்ந்து கவர்மெண்டுடைய அப்டேட் தகவல்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு 12,000 ரூபாய் கொடுப்பதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இந்த முக்கியமான அறிவிப்பு எதற்காக வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போது நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 5,000 ரூபாய் போட்டுவாங்க. பெண்களுக்கு எல்லாம் போட்டிருந்தாங்க. அது எதுக்காக போட்டிருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். மாசந்தோறும் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் அதை 3 மாசத்துக்கு சேர்த்து முன்பணமா கொடுத்து அதோட ஒரு 2,000 ரூபாய் கோடை விடுமுறை பணம்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்களா. அந்த 5,000 ரூபாய் வந்தனால அந்த ஓட்டு வங்கி என்ன இருக்கும், அவர்களுக்கு அதிகரிச்சிருக்கும். அப்படிங்கறதுனால மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க, 12,000 ரூபாவா கொடுக்கலாம், அதை விட ஜாஸ்தியா கொடுக்கலாம். இந்த தடவை என்ன பண்ணலாம், அதை நம்ம கொடுத்து அந்த காம்படிஷன் என்ன பண்றாங்க, டஃப் பண்றாங்க. அந்த 12,000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறத நம்ம இதுல ஓரளவுக்கு சுருக்கமாவே பாத்திரலாம். முதல்ல பாத்தீங்கன்னா மிக்ஸா அவர்கள் வந்த போது இதை பத்தி பேசியதாக சொல்லப்படுது. இது வெளியாயிட்டு இருக்குது, இந்த தகவல் வெளியாயிட்டு இருக்குது. டிஎம்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா 5,000 rupees கொடுத்திருக்காங்க. அது இல்லாம போன மாசம் வேற என்ன பண்ணிருந்தாங்க, ஒரு 4,000 ரூபாய் பொங்கல் பணமும் கொடுத்து கையோட அந்த மகளிர் உரிமை தொகையும் கொடுத்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துல 9,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இப்ப நாம அதை பீட் பண்ற மாதிரி கொடுக்கணும்னா 9,000க்கு அதிகமா கொடுக்கணும். அப்ப 9,000க்கு அதிகமா என்ன இருக்கு, 10க்கு மேல கொடுக்கணுங்கிற மாதிரி வருது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 12,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அதை நேரடியா 12,000 ரூபாவா கொடுப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது அப்படி நேரடியாவே கொடுத்திருந்தாங்க. 4,000, அதுக்கப்புறம் ஒரு 5,000 கொடுத்திருந்தாங்க. ஜனவரியில 4,000, பிப்ரவரியில 5,000 கொடுத்து 9,000 கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்க நேரடியா கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா கேஸ் மானியம், உர மானியம், இன்னும் பாத்தீங்கன்னா பிரதமரின் கிசான் சம்மன் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு கீழே அதை கொடுக்குற மாதிரி கொண்டு வராங்க. எல்லாம் சேர்த்தி பார்க்கும்போது ஒரு 12,000 ரூபாய் லாபம் வர மாதிரி என்ன பண்றாங்க, இதை இப்ப பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் தேவைப்படும், அதாவது அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்ளை பண்றதுக்கு இதெல்லாம் தேவைப்படும் பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் கார்டு வேணும். ஏன்னா அந்த ஸ்மார்ட் கார்டை வச்சுதான் எந்த கார்டுக்கு இதெல்லாம் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லா ஸ்கீமுமே எல்லாருக்கும் அவைலபிள் கிடையாது. ஒரு ஸ்கீம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கார்டை பொறுத்துதான் மாறும். அதனால நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு இருக்கணும். ஸ்மார்ட் கார்டு இல்லாதவங்களுக்கு இது கிடைக்காது. ஸ்மார்ட் கார்டு இருந்தாதான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. அப்ப வரும்போது இதை என்ன பண்ணுவாங்க, அபிஷியலா அறிவிப்பாங்க. இப்போது திட்டம் பேசப்பட்டிருக்கு. அமித்ஷா மூலமாக அந்த மீட்டிங்ல எல்லாம் பேசப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டு நிறைய தகவல், நீங்க நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல இந்த தகவல்கள் வந்துட்டு இருக்குது. ஆனா இதை அபிஷியலா யார் அறிவிப்பாங்கன்னு பார்க்கும்போது மோடி அவர்கள் தான் அறிவிப்பாங்க. அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. முக்கியமாகவே பாத்தீங்கன்னா இது ஓட்டுக்காகவே கடைசி நேரத்துல ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்றதுக்காக இந்த தடவை நம்ம என்ன பண்ணோம், இதை செஞ்சு நம்ம நம்மளுடைய ஓட்டு வங்கியை அதிகரித்துக் கொள்ளணும் அப்படிங்கறதுக்காகவே பண்றாங்க. அதுல அந்த பிரைம் மினிஸ்டருடைய சம்மன் நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்துக்கு அவங்க என்ன ஆவணம் கேக்குறாங்கன்னா, ஆதார் கார்டு இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ஆதார் கார்டு இல்லாம எந்த ஸ்கீம்லயுமே மத்திய அரசுல நம்ம பயன்பட முடியாது. அதே மாதிரி வங்கி கிணக்கூடிய விவரங்கள் வேணும். ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாம் தேவைப்படும். இன்னும் நில உரிமை ஆவணம் பட்டா இதை பத்தி எல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய போன் நம்பரு, இன்னும் பாஸ்போர்ட் சைஸ் உள்ள போட்டோ, இதெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரெக்குவயர்மெண்டா கேட்பாங்க. இதே அடுத்தது பார்த்தா கேஸ் மானியத்துக்கு, கேஸ் மானியம் வாங்கணும்னா அதுக்கு ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு வேணும், வங்கி கணக்குடைய விவரம் வேணும், மொபைல் நம்பர் வேணும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும், முகவரி சான்றிதழ்லாம் வேணும். இதெல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க கேக்குறாங்க. அந்த மாதிரி ஃபெர்டிலைசர், அதாவது உரமெல்லாம் வாங்குவாங்கல்ல விவசாயத்துக்கு, அதுக்கும் பாத்தீங்கன்னா மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை கேக்குறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கீம் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. இன்னும் அது போக நிறைய ஸ்கீம் மத்திய அரசு செயல்படுத்திட்டு தான் இருக்குது. நிறைய விஷயம் நம்ம கவர்மெண்ட் இது மாநில அரசு சொன்னனுமே தெரிஞ்சிடும். மத்திய அரசு இதை சொல்லும் போது டக்குன்னு தெரியாது. ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 விஷயம் ஒரு முக்கியமா இருக்கு. அது இல்லாமலும் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்கீம் மூலமா தான் அந்த 12,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அதிகமா பாத்தீங்கன்னா இது எல்லாமே பொதுமக்கள் பலனடைறதுக்காக, இதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை நீங்க நினைச்சுக்க வேண்டாம். முக்கியமா பொதுமக்கள் பலனடையணும் அப்படிங்கறதுக்காக தான் இது பண்றாங்க. இதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை மையப்படுத்தி இதை கொடுத்தா எல்லாத்துடைய ஓட்டும் நமக்கு கிடைக்காது. அதனால பொதுமக்களை தான் என்ன பண்றாங்க, அவங்க குறி வச்சுதான் இதை கொடுப்பாங்க. அதனால நம்மளுடைய ரேஷன் கார்டை பொறுத்து என்ன ஆகும், நம்ம இதை பெற்றுக்கொள்ள முடியும். இதை பத்தி இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் அறிவிச்சதுக்கு பிறகு அதை டீட்டெயிலா நியூஸ்லயே கொடுப்பாங்க. அப்ப நம்ம இன்னும் டீட்டெயிலா வீடியோ போடலாம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு ஸ்கீம் வரப்போகுது. அதாவது இப்ப நமக்கு ஒரு 5,000 ரூபாய் அந்த மாதிரி ஒரு 12,000 ரூபாய் வர்ற மாதிரி ஸ்கீம் எல்லாம் வரப்போகுது. அதுல கேஸ் மானியம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க.